வணக்கம் இந்தியா. இன்றைய தினம் நமது சந்தைகள் எகெயின் ஒரு ஃப்ரெஷ் எஸ்கலேஷன் இன் மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட்டு, ஷார்ப் ரைஸ் இன் யூஎஸ் இன்ஃப்ளேஷன். இதனால் ஒரு ட்ரிகரிங் ஒரு ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட்டு த்ரூ அவுட் த குளோபல் பார்க்க முடிஞ்சது. அதனால் நம்ம சந்தைகளும் ஒரு மாதிரி ஒரு புஷ்ஷில் ஏறினது திருப்பி இறங்கினதுன்னு சொல்லலாம். 28 புள்ளிகள் குறைந்து 23,186.55 எப்படி உடைந்தது. அட்வான்சஸ் 640, டிக்ளைன்ஸ் 1991. ஸோ யூஎஸ் மிலிட்ரி எகெயின் ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக் ஆன் மல்டிபிள் டார்கெட்ஸ் இன் ஈரான் சொல்லலாம் புதன்கிழமை அன்னைக்கு. பட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, ஃபர்தர் அட்டாக்ஸ் இஃப் பீஸ் அக்ரிமெண்ட் இஸ் நாட் ரீச்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் ஒரு கம்ப்ளீட் அன்சர்டனிட்டி வித் இன்ஃப்ளேஷன் கன்சர்ன் அவர் எதையோ திசை திருப்புறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு. அதனால் இன்வெஸ்டாருடைய சென்டிமெண்ட் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த ட்ரேடிங் செஷன் ஒரு மாதிரி காஷியஸ் அப்ரோச் இருந்துன்னு சொல்லலாம். இன்றைய தினம் நிஃப்டி ஓப்பன் வித் கேப் டவுன் மோர் தென் 100 பாயிண்ட்ஸு. பட் ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி டியூரிங் த ஏர்லி ட்ரேடே வந்தது. இன்ட்ராடே ஹை 23,327.45. ஸோ அதுலேருந்து ஒரு மூவிங் டு த பாசிட்டிவ் டெரிட்டரின்னு சொல்லலாம். பட் ஆஃப்டர் தட் அந்த ஹையர் லெவலில் ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ செல்லிங் ப்ரெஷரில் க்ளோசிங்கில் என்டர்ட் வித் ஹையர் லெவல்ஸ். பட் சப்சிக்வெண்ட்லி பார்த்தோன்னா பேக் இன் டு த நெகட்டிவ் டெரிட்டரி, எண்டிங் பிலோ 23,200 மார்க் இன்னைக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தோன்னா மார்ஜினலி ஹையர் இன்னைக்கு. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், மார்க்கெட் ஃபியர் காஜ் ரிமைன் ஒரு லார்ஜர்லி ஸ்டெடியாகவே இருந்தது 15.61. மார்க்கெட் பிரெத் ரிமைன் நெகட்டிவ். ஸோ அதனால் நிஃப்டி 38 பங்குகள் 50 வீக் ஹையையும் 84 பங்குகள் 50 வீக் லோவையும் டச் பண்ணினது. 65 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 147 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரிமைன் பார்த்தோன்னா ஒரு எலிவேட்டட் டியூரிங் த செஷன்னு சொல்லலாம். எகெயின் USD $91 per barrel. ஸோ இது ஃப்ரம் இன்ட்ராடே ஹையாகவே இருக்குது இன்றைக்கி. ஸோ இந்த புல் பேக் இந்த யூஎஸ் மிலிட்ரி ஆக்ஷனுக்கு அப்புறம் இது வந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் ஒரு மிலிட்ரி ஆக்ஷன் ஒரு டிலே ஆன் த டிஸ்கஷனுங்கிற மாதிரி பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மறுபுறம் இன்றைய தினம் இந்த உலக கால்பந்து போட்டி நடைபெற ஆரம்பிச்சு விட்டது. அது யூஎஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு பீஸ் வரணும். இல்லைன்னா அந்த போட்டியில் நிறைய பார்க்கக்கூடியவங்க கம்மியாயிடும், வருமானம் இருக்காது அப்படின்னு அமெரிக்காவே இன்டைரக்டாக ஹிண்ட் கொடுத்துருக்கிறதுனால ட்ரம்ப் கூடிய விரைவில் 1 or 2 டேஸில் முடிச்சிடுவார்னு ஒரு ஸ்ட்ராங் நியூஸ் வந்துட்டுருக்கு. எனவே அது எப்படிங்கிறத பார்ப்போம். செக்ட்ரல் ஃபண்டில் இன்றைக்கி ஒன்லி 3 தான் பாசிட்டிவாக இருக்குது, பாக்கியெல்லாம் இன்றைக்கி வீக்கு. அதில் மீடியா, ஃபார்மா அண்ட் பேங்கிங் செக்டார் ஒரு பையிங் ஆக்டிவிட்டி. ஐடி, PSU பேங்க் அண்ட் FMCG ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த துறைகள் அப்படின்னு சொல்லலாம். ICICI பேங்க், M&M, கோட்டக் பேங்க், JSW ஸ்டீல், கிராசிம் இதெல்லாம் இன்றைக்கி ஏரிய பங்குகள். இறங்கினதில் இன்ஃபோசிஸ், HCL டெக், எட்டர்னல், அதானி போர்ட் அண்ட் ட்ரெண்ட் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள். நிஃப்டி மீடியா இன்றைக்கி ஒரு டாப் பர்ஃபார்மிங் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. நிறைய ரைட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி ஐடி இண்டெக்ஸ் வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த AI ட்ரிவன் டிஸ்ட்ரப்ஷன் குளோபல் டெக்னாலஜியில் ஒரு வீக்னஸை கொடுக்கக்கூடும், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் சேர்ந்துட்டுருக்குங்கிற மாதிரி வியூஸ் வந்துட்டுருக்கு. எனவே வி ஹாவ் டு சி. ஏன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தோன்னா ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 24% வீழ்ச்சி அடைந்திருக்கு பிப்ரவரி 2026 பீக்குக்கு அப்புறம். ஸோ அதனால் வி ஹாவ் டு வெரி கேர்ஃபுல் டு வாட்ச்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் கான்ட்ரிபியூட்டர் ICICI பேங்க் ஒரு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு. அதேமாதிரி நிஃப்டி ஃபியூச்சர் இன்னைக்கு பிலோ ஆவரேஜ், ரொம்பவே வால்யூம் கம்மி. அதுமாதிரி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் பிலோ ஆவரேஜ். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை நாளை தினம் 23,390 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோன்னா 23,155 மற்றும் 23,093 நாளை தினம் வாங்கி விற்பதற்கும் விற்று வாங்குவதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.